Electrostatics example number 1.2. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க Q1 அண்ட் Q2. இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ they are separated by a distance of 1 meter. Calculate the force experienced by the two charges for the following cases. ஒரு 3 கேஸ் கொடுத்து அந்த 3 கேஸ்லேயும் அந்த ரெண்டு சார்ஜஸும் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேஸை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா. அதாவது கூலும்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா the force between 2 point charges separated by a small distance is equal to 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. இது வந்து வேக்கமுக்கு ஓகேவா. இப்போது இந்த 1 divided by 4 pi epsilon naught இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை கேன்னு சொல்லுவாங்க. K is equal to 9 into 10 to the power 9 இதோட வேல்யூ. அதே வந்து Q1 and Q2 இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் சார்ஜஸ். இந்த R அப்படிங்கிறது அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் கூலும்ஸ்லாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ சப்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ் இந்த Q1 வந்து பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power minus 6 கூலும். Q2 வந்து பார்த்தீங்கன்னா 3 into 10 to the power minus 6 கூலும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் வந்து ரெப்பல்சிவாக இருக்கும். Q1 வந்து Q2 மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஏன்னா ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே Q2 வந்து Q1 மேலே வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஆட் பண்ணும். இது உங்களுக்கு தெரியும் ரிப்பல்சிவ், ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ Q1 வந்து Q2 ரிப்பல் பண்ணுது, Q2 வந்து Q1 ரிப்பல் பண்ணுது. ஓகேவா. இப்போது இவங்க ரெண்டு பேர்த்து அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா the force experienced by Q2 force experienced by Q2 due to Q1னால Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் ஆகுது அதை எப்படி சொல்வோம் அப்படின்னா F21 அப்படின்னு எழுதுவோம். F21 இதுக்கான அர்த்தம் என்னென்னா the force on 2 due to 1. ஓகேவா. இதை F21. நம்ம எப்பவுமே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, அதனால் வெக்டாரில் தான் சம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதனால் நான் வெக்டார் போட்டேன். இப்போ வந்து கூலும்ஸில் என்ன 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு டைரக்ஷன் போடணும், ஏன்னா இது வந்து வெறும் மேக்னிடியூடு தான். நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் இல்லையா, ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, நம்ம இந்த பக்கம் வெக்டார் போட்டோம். அப்போ இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன் இருக்கணும். அந்த டைரக்ஷனை வந்து நம்ம ஜென்ரலாக R12 கேப் அப்படின்னு போடுவோம். ஒரு இது எப்படின்னா 1ல் இருந்து இது வந்து 1ல் இருந்து 2க்கு போகிற வெக்டார், இதுதான் R12. இதே R21னா 2ல் இருந்து 1க்கு போகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து R12 R21. இப்போ வந்து நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். 1 divided by 4 pi epsilon naught அப்படிங்கிறது 9 into 10 to the power 9. Q1 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power minus 6. Q2 உடைய வேல்யூ வந்து 3 into 10 to the power minus 6 divided by R square. R square வந்து 1 square 1 தான். நெக்ஸ்ட் இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இது வந்து டேரக்ஷன் சொல்லுது இல்லையா, அந்த டேரக்ஷன் எங்கே இருக்குன்னா நல்லா பார்த்தீங்கன்னா Q1னால Q2 மேலே எங்கே ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா இந்த பக்கம் ரிப்பல் ஆகுது. கரெக்டாக எப்படி இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஐ கேப்பு, மேலே போனால் ஜே கேப்பா. அப்போ டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் டு ரைட் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹை கேப் வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 54 into 10 to the power minus 12 வரும், -3 ஐ கேப்பு நியூட்டன். இதை வந்து F21 வெக்டார். கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால், ஸோ இதை அழிச்சிடுங்க. A sum செகண்ட் சப்டிவிஷன்
force experienced by Q1 due to Q2. ஸோ இதை நாம் இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணி அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன அப்படின்னா இந்த சார்ஜ் அதாவது Q1 சார்ஜ் Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் Q2னால Q1 மேலே ஆட் ஆகும். அப்போது F அதாவது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2வும் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருப்பாங்க. பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் இருப்பாங்க. அதனால் நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F12 வெக்டார் என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் F21 வெக்டார் தான் கண்டுபிடிச்சோமே 54 × 10⁻³ அதான் போடலாம் 54 × 10⁻³ I cap நியூட்டன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே இந்த F12 வெக்டாரை வந்து இதே மாதிரி உங்களால் போட்டு கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? அதாவது Q1ங்கிற சார்ஜு Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆட் ஆகுதோ அதே மாதிரி Q2ங்கிற சார்ஜு Q1 மேலே அதே ஃபோர்ஸ் ஆட் பண்ணும். பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதுதான் இது. இப்போ வந்து பி சப்டிவிஷன் பார்க்கலாம். பி சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Q1 வந்து பார்த்தீங்கன்னா +2 மைக்ரோ கூலும், Q2 வந்து பார்த்தீங்கன்னா -3 மைக்ரோ கூலும். ஓகேவா? இப்போது இது வந்து அன்லைக் சார்ஜஸ், இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். அப்போ இங்கே வந்து போய்ட்டு அட்ராக்ட் பண்ணுவாங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ், Q2 வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போது Q1 வந்து Q2வை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணுவான். அதே மாதிரி இந்த Q2 வந்து இந்த Q1 வந்து இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணுவானா? இப்போ சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த Q2 டியூ டு Q1 F அதாவது F21 வெக்டார் ஃபஸ்ட்டு வந்து மேக்னிடியூட் எழுதணும். 1/4πε0 Q1 Q2 /r². இங்கே வந்து R12 வெக்டார். இப்போ வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9 × 10⁹. நெக்ஸ்ட்டு வந்து Q1 Q2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே Q1 Q2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ளஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ Q1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 10⁻⁶. Q2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெறும் மேக்னிடியூட் மட்டும் 3 × 10⁻⁶ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வெக்டார் நோட்டேஷன் எழுதும்போது அந்த வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் சைனை வந்து பண்ணால் கேரி பண்ணிக்கும். நம்ம மைனஸ் சைன் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம மேக்னிடியூட் பார்ட், இது வந்து டைரக்ஷன் பார்ட். மைனஸ் சைன் வந்து மேக்னிடியூட் பார்ட்டே இன்வால்வ் ஆகாது. ஸோ அதனால் மைனஸ் போடல. டிவைடட் பை இங்கே வந்து R² 1 தான். இப்போ வந்து இந்த வெக்டார், ஸோ இந்த Q1னால் Q2 மேலே ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்குது. இந்த சைடு இருந்தால் +I, அப்போ இந்த சைடு இருந்தால் -I cap. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து -I cap வந்துடும். அப்போது F21 வெக்டார் வந்து 54 × 10⁻³ -I cap நியூட்டன். இந்த மைனஸ் வந்து நான் முன்னாடி போட்டேன். ஓகேவா? இது வந்து F2 வெக்டார். அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா F12 வெக்டார் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -F21 வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது ஆன்சர் என்ன? 54 × 10⁻³ I cap நியூட்டன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ளஸ்
2 மைக்ரோ கூலிமையும் -2 மைக்ரோ கூலிமையும் ஒரு வாட்டரில் வச்சுருக்காங்க. அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் டீச் பண்ணிடுறேன். சி, அதாவது 2 சார்ஜஸ் வந்து வேக்கமில் இருந்ததுன்னா அவருடைய கூலம்ஸில் வந்து F is equal to F21 வெக்டர் எழுதுக்கிறேன். ஏன்னா 2 சார்ஜ் இருக்கா, அப்போ சார்ஜ் Q2 Q1 2 சார்ஜ் இருக்குது. இந்த 2 சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏரில் இருக்குது, ஃபஸ்ட்டு கேஸில் ஏரில் இருக்குது. அப்போ கூலம்ஸில் என்னென்னா F21 is equal to 1 divided by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square R12 cap. இது எப்போ வேக்கம் அப்படி இல்லைன்னா ஏரில் இருக்கும்போது. இப்போ வந்து இதுவே வாட்டரில் இருக்கும்போது நம்ம எப்படி எழுதணும், இந்த சார்ஜஸ் இந்த Q1 Q2 அப்படிங்கிற அதே சார்ஜஸை வந்து அதே 6 டிஸ்டன்ஸில் வாட்டரில் இருந்தது, அதோடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து 80 இருந்ததுன்னா இப்போ அது நடுவில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன ஆகும்னா F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 pi எப்சிலான். இந்த எப்சிலான் அப்படிங்கிறது அந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வாட்டர். இந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த வாட்டர் நம்மளுக்கு கொடுக்கல, பட் நம்மளுக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்கான். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஃபார்முலா என்னென்னா எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட் வந்து நம்ம 18 கொடுத்துட்டானா, கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு எப்சிலான் நாட், கரெக்டாக? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் Q1 Q2 divided by R square R12 வெக்டார்னு வரும். இது எப்போனா வாட்டரில் இருக்கும்போது, கரெக்டாக? இப்போ நமக்கு எப்சிலான் பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 18 இன்ட்டு எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 divided by 4 pi எப்சிலான் நாட் 18 Q1 Q2 divided by R square எழுதிக்கலாமா? இப்போது இது இந்த F21 வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த F21 வெக்டார் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறோன்னா வாட்டர் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறோம். அதனால் இங்கே வாட்டர் அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ வாட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by 4 pi எப்சிலான் Q1 Q2 divided by R ஸ்கொயர் R12 கேப்னு வருமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா த ஃபோர்ஸ் இன் த ஏர், அதாவது F21 வெக்டார் டிவைடட் பை 18 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வாட்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 2 சார்ஜஸ் வந்து வாட்டரில் செப்பரேட் பண்ணியிருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அந்த 2 சார்ஜஸ் ஏரில் இருக்கிற ஃபோர்ஸில் வந்து 18ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஜென்ரலான ரிலேஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2 சார்ஜஸ்ஸு, ஒரு 2 சார்ஜஸ் வந்து, இது வந்து 1 மார்க் கேட்கலாம், நீங்கள் எழுதிக்கோங்க. 2 சார்ஜஸ் வந்து ஏரில் செப்பரேட் பண்ணியிருக்கும்போது அவர் ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அந்த 2 சார்ஜஸ் ஒரு மீடியமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த மீடியமுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த மீடியமில் அதுக்கு 2 நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எஃப் மீடியமுடைய ஃபார்மில் என்ன அப்படின்னா எஃப் ஏர் டிவைடட் பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர், எஃப் ஏர் டிவைடட் பை எப்சிலான் ஆர். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு இது எஃப் மீடியம் இஸ் ஈக்குவல் டு அந்த 2 சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிவைடட் பை 18. அந்த 2 சார்ஜஸ் ஏரில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சு, -54 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் இருக்குது, ஆனால் இங்கே ஐ கேப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 54ஐ 18ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 0.675 வரும் இன்ட்டு 10⁻³ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க ஐ கேப்.
இது வந்து ஃபோர்ஸ் ஆன் டூ டியூ டு 1 இன் வாட்டர். ஓகேவா? அதுவே வந்து ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 இன் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுதான் வந்து மைனஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 வெக்டார் இன் வாட்டர். ஏன்னா அது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.75 இன்ட்டு 10⁻³ ஐ கேப் நியூட்டன். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்துச்சு, நான் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 சப்டிவிஷன் இல்லை ஏதோ ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.